வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்டனிங் பற்றி பார்க்க போறோம். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நர்சரியில போய் இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி சின்ன தொட்டியில இருக்கு. இந்த செடியை பெரிய தொட்டியில எப்படி மாத்துறது, அதுக்கு நான் என்னென்ன உரங்கள் சேர்த்து இந்த செடியை மாத்துறேன்றதை வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ செடிக்கு எப்பவுமே மண்கலவை ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் இந்த மண்கலவையில் என்னென்ன கலந்துக்கிறேன்றதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் செம்மண் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை ஓடு யூஸ் பண்ண முட்டை ஓடெல்லாம் நான் காய வச்சு தண்ணியில் போட்டு அலசி காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோல் நல்லா காய வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயத்தோல் ரொம்ப செடிக்கு நம்ம சாதாரணமாகவே தண்ணியில் ஊற வச்சு விடுவோம். இது சரகா போடச்ச நமக்கு இன்னும் நல்லா மண்ணில் ஊறி இன்னும் கொஞ்சம் உரமாகும். அதுக்கப்புறம் மாட்டு சாணம் இந்த பக்கெட்டு ஃபுல்லாக இருக்குது, இதை போடுறேன். இது கொக்கோ பெட்டு. இது நேற்று நைட்டே நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதையும் இது கூட சேர்க்குறேன் அந்த மண் கலவையில். நான் நல்லா ஈரமாக இது பண்ணுறேன், ஊற வச்சு செய்கிறேன்னு வச்சுங்க. இது கலவை, இது மண் கலவை கலக்கச்சு இதுக்கு எப்பவுமே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால இதையும் கூட சேர்த்து போட்டோம்னா அது நம்ம மிக்ஸ் பண்ணச்சு எல்லாம் மிக்சிங் எல்லாம் நமக்கு சரியாக வந்துடும். நான் இது ஊற வச்ச கொக்கோ பெட்டு எல்லாத்தையும் இதில் நான் போட்டுட்டேன். எல்லாத்தையுமே இது பண்ணி இப்போ இது நான் காஞ்ச காப்பி தூள், டீ தூள் எல்லாத்தையும் சர்க்கரை இதில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும்னா, சர்க்கரை போடாமல் இருந்தோம்னா இதை அலச தேவையில்ல. சர்க்கரை இல்லைன்னா இதை நல்லா எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு அலசிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கலாம். இது டீ தூள், காப்பி தூள் ரெண்டும் சேர்ந்தது. இதையும் இந்த மண் கலவையில் நான் சேர்க்குறேன். வாங்க இந்த மண் கலவையை எப்படி நம்ம கலக்கிறதுன்றதை இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் இந்த நர்சரியில் போன உடனே எனக்கு இந்த சிவப்பு கலர் சாமந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த இந்த சாமந்தி 70 ரூபான்னு சொன்னாங்க செடி. சரி பரவாயில்லன்னு வாங்கிக்கினேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாமிங்களுக்கு இது நிறைய பிடிச்சிச்சுன்னா சாமிக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த சின்ன தொட்டியிலேருந்து இப்போ இதை இந்த பெரிய தொட்டியில் மாற்றுறேன். எப்படி மாற்றுறோன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த தொட்டியில் இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் இந்த 4-5 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சில நேரத்தில் இது இப்படி மடிஞ்ச மாதிரி இருக்கும். இதை நல்லா நம்ம ஏதாவது ஒரு கம்பி மாதிரி எடுத்து இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணால் தான் இதில் அந்த தண்ணி நல்லா ஈஸியாக நம்ம செடி வச்சோடனே வெளியே ஏறும். அதுக்கு ரெண்டாவது நம்ம மண் கலவை போட்டோம்னா டக்குன்னு போய் அதில் மூடிக்கும் அந்த ஹோல்ஸை. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடு உங்ககிட்ட இருந்தால் வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா நான் வேறு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில், அதையும் பாருங்கள்.
நான் வந்து இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் இப்படி இந்த ஹோல்ஸுக்கு முன்னாடி இந்த ஓடு வந்து வச்சுட்டேன். எல்லாருக்கும் எனக்கு இது ஓடு வந்து எங்கள் வீட்டில் இருந்தது, அதனால் வச்சுட்டேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு வேறு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது வந்து இதை மாதிரி தென்னங்கீத்து கிடச்சிதுன்னா கூட அதை கூட கீழே இப்படி தொட்டியில் வைக்கலாம். நம்ம வச்சோம்னா அதுவும் நமக்கு ஒரு லேயர் ஆகிடும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணியும் வைக்கலாம், இல்லை இப்படி போட்டும் வைக்கலாம். அது மக்கிடும், நம்ம இந்த மண்ணெல்லாம் போட்டோம்னா மக்கிடும். செடிக்கும் வெயிலில் வந்து இது நல்லா இருக்கும். நமக்கு வச்சோம்னா அந்த ஈரப்பதம் நல்லா காற்று நிற்கும். இப்போ நான் இந்த கலந்து வச்சுக்கிற மண் கலவையை இதில் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் மண் வந்து ஒரு அரை தொட்டிக்கு சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் நம்ம பண்ணச்சவே கொஞ்சம் நம்ம இதை மாதிரி ஆழப்படுத்திக்கலாம். நான் வந்து காலையிலேயே இந்த செடிக்கு வந்து தண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து லூஸாக நமக்கு செடி எடுக்கச்சே லூஸாக வரணுன்றதுனால உங்களுக்கு காலையிலே நீங்கள் மண் விட்டு தண்ணி விட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி லூஸாக வந்துடும். நமக்கு வேரை வந்து எதுவும் அடிபடாது. அதுக்கப்புறம் நல்லா இந்த செடியை வந்து நல்லா சென்ட்ரு பார்த்து இப்படி வச்சுக்குங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மண்ணை வந்து சைடில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் ஃபஸ்ட்டும் சொல்லியிருப்பேன், இப்போயும் நான் ஒரு முறை சொல்கிறேன். நமக்கு வந்து எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் அந்த செடி நல்லா வருதுக்கு நமக்கு முக்கியம் வந்து மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்கலவை நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம்னாலுமே செடி எந்த செடி, சில பேர் செடி வாங்கிட்டு எனக்கு வரல எனக்கு போகலன்னு சொல்லுவாங்க. நான் இதை மாதிரி நிறையா செடி வச்சுக்கிறேன். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வச்சுட்டோமா, இப்போ இதுக்கு கொஞ்சம் எந்த செடி வச்சாலும் கொஞ்சம் தண்ணி விடணும். நான் இந்த ஓடு வந்து எதுக்கு வைக்க சொன்னேன்னா, இதை மாதிரி தண்ணி தொட்டியில் நம்ம ஊற்றணும்னா அந்த தண்ணி வந்து இப்படி நமக்கு வெளியே வந்துடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஓடு வந்து வைக்க சொன்னேன். நமக்கு வந்து தொட்டியிலே வந்து தண்ணி தங்காது. ரெண்டாவது வந்து வேர் வந்து கண்டிப்பாக அழிவிடாது. இந்த செடி வந்து நல்லா வரும்.